ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மினியேச்சர் பரோட்டா தான் பண்ண போகிறோம். அதுக்கு மைதா மாவு, தண்ணி, எண்ணெய், உப்பு இதெல்லாம் தேவையான பொருள். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் போட்டு லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கெட்டியாக பிசையாமல் கொஞ்சம் அந்த பரோட்டா போடுறதுக்கு கொஞ்சம் கொல கொலப்பாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு பிசைய தான் கையில் ஒட்டாமல் வரும். எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிசையணும். பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. சாஃப்டாக வரணும். இப்போ இதில் லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு இது ஒரு 10-15 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா மாவு ஊறிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாவை எடுத்து நல்லா கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு ஒரு 2-3 தடவை பிசைஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக வரும். ஃபஸ்ட் டைமே நம்ம போட்டால் அது கரெக்டாக வராது. இது செகண்ட் டைம் நான் நல்லா பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். நாங்கள் கொஞ்சம் புரோட்டா மந்தமாக தான் போடுறோம். எப்படின்னா பன் புரோட்டா மாதிரி தான் போட்டிருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி கல்லை கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் பரோட்டா வச்சுட்டு நம்ம லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம். இன்னொன்று என்னென்னா நாங்கள் புரோட்டாவை தட்டில் எடுத்து வைக்கிறத எங்களால் காட்ட முடியல. ஆனால் நான் இது சூப்பராக வந்துருந்துச்சு. கடைசியில் புரோட்டா டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக இப்படி தான் இருந்துச்சு புரோட்டா. பாய் பாய்.